விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்று நடந்த சம்பவங்கள் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருந்தது. முன்னதாக ரோஹிணியுடன் விவாகரத்து முடிவடையும் முன்பே மனோஜ்க்கு மறுபடியும் திருமணம் செய்து வைக்க வேண்டுமென்று விஜயா மிகவும் ஆர்வமாக இருந்தார். அதற்காக பல இடங்களில் வரன் பார்த்து கொண்டிருந்தார். அந்த முயற்சியில் ஒரு சாமியாரின் மூலம் ஒரு புதிய வரன் கிடைத்ததாக தகவல் வந்தது. இந்த விஷயத்தை விஜயா வீட்டில் சொன்னபோது அண்ணாமலை நேர்மையாக அந்த பெண் வீட்டாரிடம் ஒரு முக்கியமான உண்மையை பகிர்ந்தார். அதாவது மனோஜ்க்கு ஏற்கனவே திருமணம் நடந்துள்ளது என்பதை அவர் தெளிவாக கூறினார். இந்த தகவலை கேட்டதும் அந்த குடும்பத்தினர் முதலில் அதிர்ச்சியடைந்தாலும், எங்கள் மகளின் ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருக்கின்றன, அதனால் இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதம் என்று கூறி அவர்களை ஆச்சரியப்படுத்தினர். இந்நிலையில் இன்றைய எபிசோடு கோவில் காட்சியுடன் தொடங்குகிறது. விஜயா நல்ல நேரம் பார்க்க கோவிலுக்கு வருகிறார். அதே சமயம் மீனா மற்றும் ஸ்ருதி அங்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். விஜயாவை பார்த்த ஸ்ருதி, ஆண்டி இங்கே எப்படி என்று கேட்க, அதற்கு விஜயா, மனோஜ்க்கு பெண் பார்க்க போகிறோம், அதற்காக நல்ல நேரம் தெரிந்து கொள்ள வந்தேன் என்று கூறுகிறார். ஆனால் வழக்கம் போல் மீனாவை பார்த்ததும் விஜயா கடுமையாக பேசிக்கொண்டு அங்கிருந்து சென்று விடுகிறார். அதற்கு பிறகு ஸ்ருதி மீனாவை ஆறுதல் சொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் மீனா மிகவும் அமைதியாக, எத்தை பேசுவதெல்லாம் நான் மனசில் வைக்கவே மாட்டேன் என்று பெருந்தன்மையுடன் பதில் சொல்கிறார். இதற்கிடையில் மனோஜ் மற்றும் அந்த பெண் தனியாக பேசும் காட்சி வருகிறது. அப்போது அந்த பெண், உங்களுடைய முதல் திருமணம் ஏன் முடிவுக்கு வந்தது என்று நேராக கேட்கிறார். அதற்கு மனோஜ், அது ஒரு தவறான புரிதலால் நடந்த பிரிவு என்று விளக்குகிறார். வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தை தனது மனைவி மறைத்ததால்தான் அந்த உறவு முறிந்தது என்று கூறுகிறார். மேலும் திருமணத்திற்கு பிறகும் நீங்கள் வேலை செய்ய விரும்பினால் நான் தடுக்க மாட்டேன் என்று மனோஜ் சொல்வதால் அந்த பெண்ணுக்கும் மனோஜ் மீது நல்ல எண்ணம் உருவாகிறது. பிறகு இரு குடும்பத்தினரும் சேர்ந்து திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது திடீரென ஒரு மூத்தவர் அங்கு வருகிறார். அவர் மாப்பிள்ளை பற்றிய விவரங்களை கேட்டபின் விஜயா மற்றும் மணப்பெண்ணின் அம்மாவுக்கு உறவு இருப்பது தெரிய வருகிறது. அதனால் இந்த திருமணம் நடக்க முடியாது என்று அவர் தெளிவாக கூறிவிடுகிறார். இதனால் விஜயாவும் மனோஜும் ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு திரும்புகின்றனர். அதற்கு பிறகு மனோஜ் முத்து மற்றும் ரவியுடன் சேர்ந்து குடிக்க அமர்கிறார். தனது திருமணம் மீண்டும் நின்றுவிட்டது என்று மனோஜ் வருத்தப்படுகிறார். அப்போது முத்து ஒரு வித்தியாசமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். தனது நண்பர் ஒருவர் குழந்தையுடன் இருந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார். சில வருடங்கள் கழித்து அந்த நண்பரின் மகன் அந்த பெண்ணின் மகளையே திருமணம் செய்து கொண்டான். இதனால் குடும்ப உறவுகள் முழுவதும் குழப்பமாகிவிட்டது என்று அவர் கூறுகிறார். இந்த சிக்கலான கதையை கேட்ட மனோஜ் இன்னும் குழப்பத்தில் மூழ்கிவிடுகிறார். இப்படியாக எதிர்பாராத திருப்பங்களுடன் இன்றைய சிறகடிக்க ஆசை எபிசோடு நிறைவடைந்தது.